திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இருக்கும் அகதிகள் முகாமில் வாழும் மக்கள் வர்தா புயல் பாதிப்பிலிருந்து இன்னும் மீளவில்லை. சொந்த நாட்டை விட்டு உறவுகளை பிரிந்து வாழும் தங்களுக்கு நிவாரணம் அளிக்க கூட யாரும் முன்வரவில்லை என்று அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ளது இலங்கை அகதிகள் முகாம். கடந்த 27 ஆண்டுகளாக 950க்கும் அதிகமான குடும்பங்கள் இங்கு வசித்து வருகின்றன. வர்தா புயலின் ஆவேச தாக்குதலில் இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள வீடுகளும் பலத்த சேதத்தை சந்தித்துள்ளன. வர்தா புயல் வீசிய போது பெரிய ஆலமரம் ஒன்று விழுந்ததில் 3 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்ததுடன் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பக்கத்தில் உள்ள தான் ஓடி வந்து எடுத்தாங்க. இதே நைட்டு புயல் அடிச்சிருந்துன்னா செத்துருப்போம், நாங்கள் எல்லாருமே செத்துருப்போம். என் மனசுக்கு அடிபட்டு ஜிஹெச்சில் கிடக்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு. நான் அந்த காலை எல்லாம் முடியாமல் 2 காலும் கீழே வந்து அந்த மரம் விழுந்து கீழே விழுந்துருச்சு. இந்த தலையில் அடி, இந்த தோள்பட்டையில் அடி, உடம்பெல்லாம் அடி, 2 காலும் முறிஞ்சிருச்சு. உங்களுக்கு பதிவு இல்லாமல் காட்டுள்ளவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார சேர்த்தோட எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. அப்போ நான் மருமைமாரோட வாழ இல்லாது, மகளும் தனியாக இருக்கிற புருஷனை விட்டுட்டு எந்த ஒரு உதவியும் இல்லை. எனக்கு உதவி எதுவும் வீடை ஒன்று கட்டி எனக்கு ஒரு உதவி செஞ்சிருந்தா அது போதும். வட்டிக்கு கடன் வாங்கி கட்டிய வீடுகள் தரைமட்டமானது எண்ணி கவலை கொள்வதா, பாலுக்காக அழும் குழந்தைகளை பார்த்து வேதனைப்படுவதா என்று கலங்குகின்றனர் அகதிகள். ஜென்ரேட்டருக்கு 6 குடும்பத்துக்கு 100 ரூபா போட்டு செலவு பண்ணி அங்கங்கே பம்பை வச்சு ஓட்டி தண்ணி எடுக்கிறாங்க. அது கூட கஷ்டமாக இருக்குது. ஜென்ரேட்டர் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் யாரும் கவர்மெண்ட் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்கவே இல்லை. 26 வருஷத்துக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வீடுன்றதை கட்டி கொடுத்ததில்லை. அவங்க சொந்த செலவு பண்ணி கட்டின வீடு தான். 1 வாரம் தான் ஆகுது இந்த வீடு. பச்சை குழந்தைங்க சாப்பாடு இல்லை சார், தண்ணி இல்லை சார். 4 நாளா தண்ணிக்கு என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? மொத்தமாக ஏற்றி விட்டுருங்க. சொந்த நாட்டை விட்டு உறவுகளை பிரிந்து வாழும் தொப்புள்குடி உறவுகள் அகதி முகாமில் படும் வேதனையை அதிகாரிகள் செவிமடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வர்தா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகம் சீரமைத்து வரும் வேளையில் அதிக பாதிப்புக்கு உள்ளான இந்த இலங்கை அகதிகள் முகாமில் உடனடியாக சீரமைத்து இவர்களுக்கு மாற்று இடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என்பதே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.